நவ் த டைம் இஸ் 1:26. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பரை வந்து ஒரு சிங்கக்குட்டி எடுத்துருக்காப்புல. அவர் சொன்னாப்புல சரக்கு அடிக்கலாம் பஸ் அப்படின்னாப்புல. வேணாண்டான்னு. இப்போ பாருங்கள் அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு பாருங்கள். சொல்கிறான், நான்லாம் சரக்கு அடித்தேன்னா கல் மாதிரி நிற்பேன், நல்லா சமாளிக்க முடியாது, நான்லாம் யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், படுத்துக்கேன் அப்படின்னா பையன் எந்த கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஆள். எட்டு அமைதியாக தூங்குறானா, ஆனால் அமைதியாக தூங்குற மாதிரி தெரியும். பின்னாடி பாருங்கள், அப்படி பேக் கேமரா காட்ட முடியாது. வந்து ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டான். இந்த ஹாலு ஃபுல்லாகவே சக்கவாடை. என்னோடய பெட்டு வந்து பார்த்திங்கனாலே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக விண்டோ மேலே இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பெட்டு. பட் ஆனால் நான் வந்து இந்த ரூமில் வந்திருக்கேன். ஏன்னா தூக்கமே வர மாட்டேங்குது, வாடையில் சக்கவாடை அடிக்குது ஸ்மெல்லு. இவர் வந்து நம்ம மதுரை நண்பர் இன்னொருத்தர், மதுரையிலேருந்து வந்திருக்காப்புல. அவர் வந்து பார்த்துட்டாரு சரக்கு அடித்தேன். எப்படின்னா அந்த வாமிட் எடுக்கும்போது சவுண்ட் போட்டுகிட்டே இருந்தான், பார்த்துட்டாப்புல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாப்புல, அவன் கல்லுனா நான் இரும்புடான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த வாடையை அப்படியே தூங்கிட்டாப்புல. நான் தூங்கவே இல்லை, எனக்கு வேறு தூக்கம் வர மாட்டேங்குது வாடையில். நம்மளால் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். நம்மளால் ஃப்ளாட் ஆகிட்டாப்புல. இவரு குளிக்க மாட்டாப்புல, நல்ல மனுஷன், தூங்கிட்டாப்புல. அப்படியே பையன் சிங்கம் கல் மாதிரி இருக்கான் பின்னாடி. ஆனால் காலையில் தான் தெரியும் கல்லாக மண்ணான்ட்டு சரிச்சு விட்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு தானே காலையில் எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிளாட்டு ஆகிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு எழுந்திரிச்சானா அவனை பிளாட் ஆக்கிடுவாங்க என் வாழ்க்கையில். பார்த்துங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், வேணாண்டா தம்பி அப்படின்னு. இல்லை பஸ்ஸு, நான் பார்த்துக்குவேன், நான் வந்து யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாருக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா அவனை யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஆகிட்டான். சரிட்டு காலையில் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம்.